ஆடினாலும் அரியை கொடுத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் டீச்சர். இப்போ என்னென்னாலும் கொண்டு தோணணும் என்ன. இப்போ நாங்களே பிளான் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் என்ன பற்றி. நானே பிளான் பண்ண மாட்டேன், ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திடுவேன் என்ன. அது பழமொழியில் சொல்லுவாங்க, சிறகு கண்ட இடத்துல ஏதோ செய்வாங்க. அது மாதிரி நான் யோசிக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உண்மையாக இது ஒரு நல்ல ஒரு பொழுது நினைக்கிறேன் என்ன. 2 பேரும் உண்டா சாப்பிட்டு நான் நினைக்கிறேன் உங்களை விட்டு சாப்பிட்டேங்க என்ன. அது இன்றைக்கு ஒரு பாபா என்ற பிரசாதம் உங்களுக்கும் கிடைச்சிடுறது உண்மையில ஒரு சந்தோஷம் நான் நினைக்கிறேன். எப்படி டீச்சர் இந்த பிரசாதம் எப்படி இருக்குது பாபாண்ட? இப்போ என்ன உண்மையாகதானோ இல்லை எதுவுமே டீச்சர் நாங்கள் அதில் பின்னணியிலே ஏதோ ஒரு நன்மை இருக்கும் பார்க்குறீங்களோ. ஏதாவது சம்பவம் ஒரு பின்னணியில் அந்த இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை கூட டீச்சர் சொல்லிக்கொள்ளலாம். என்னென்னா காலையில் கரண்ட் பார்க்க ஒருவர் வந்தவர். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் பெருசாக ஜென்ஸோட சரி யாருடைய சரி அலட்டுறது இல்லை, உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா கதை குறைவு. ஆனால் அவர் நின்று அவரோட கருத்து பெருமாற்றம் செய்த இடத்துல அவரை நான் தெரிஞ்சு வருவார், என்ன ஏற்கனவே தெரிஞ்சு வருவார். அது இப்போ அன்றைக்கு அவரோட நான் உரையாடாட்டா அந்த தகவல் கிடைச்சிருக்கா. அப்போ அப்புறம் இப்போ நாங்கள் இல்லாட்டா கூட அவரை மீட்டரை பார்க்குறவரோட ஒழுங்கு செய்தேன். அப்போ ஜோதிச்சேன் இது நான் இன்றைக்கு இவரோட கதைக்கிறேன்னு கூட. ஆனால் பின்புலம் அதுபோல் என்ன பாருங்க, நான் எங்களோட உடல்நிலையில் அது கலாச்சாரம் இருக்குது, நான் இனி விடமாட்டேன் டீச்சர் விடமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கேன்டா உங்களோட இது ஒரு உணவு இறங்குறது. பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்குது. இயற்கை அப்படித்தான் எல்லாத்தையும் அமைச்சிருக்கலாம். நாங்கள் தான் விளங்கிருக்கோம். சில நேரம் இந்த நீர்நிலைகளே இருக்கല്ലോ, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அதில் நீராடி கொண்டிருக்கே அவைக்கு ஏதாவது வருத்தம் இருக்கும் இருந்தால் அந்த நீர் ஓடுற பாதையிலே அந்த நீர்நிலையிலே அதுக்கான மருந்து முளைச்சிருக்கும். ஒரு அளவுக்கு தோல் வருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் அந்த குளிச்சு போகிற அந்த தண்ணி நிலையில் ஒரு குப்பை மேனியோ அல்லது குப்பைமேனி அந்த அவர்கள் தொடர்ந்து குளிக்கிற அந்த நீர்நிலையில் அது தண்ணி போகிற அந்த பாதையில் எங்கேயோ அந்த குப்பைமேனி அல்லது இந்த தொட்டாச்சிருங்கி அப்படியான தாவரங்கள் முளைச்சிருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியாது ஏன் பாதிக்கிறோம். அது தோல்வை வியாதிகளுக்கு ஏற்றது. அப்போ அதே அந்த ஒரு சத்துரு கொண்டு உருவாயினால் இந்த பிரபஞ்சம் ஒரு மித்துருவையும் கொடுக்குமா. ஒரு நோய் வந்துட்டு அதுக்கு பரிகாரமாக அந்த தாவரம் வருது. அதை தெரிஞ்சு அரைச்சி போட்டால் அது மாறும். அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுது. அந்த பேலன்ஸ் பண்ணுறது தெரியாது. சரியான ஹீட்டான காலத்தில் வேறு பழ வகையெல்லாம் நிறைய வருதோ. அது அந்த பழங்களை சாப்பிட்டா எங்களோட இது பெரிய கண்டுபிடிப்பு தானே. பழங்கள் நலியும் மற்றது கூடுதலாகவும் வரும். சீசனுக்கெல்லாம் வரும். அதே மழை காலத்தில் வந்தால் பிரியோசனம் இல்லாமல் போடுவேன். அந்த சீசனுக்கு ஒரே ஒரு கனி தான் வரும். அப்போ அது இப்போ பிரபஞ்சம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் அதை கண்டுபிடிச்சா தெரியும். நல்ல ஒரு தகவல் டீச்சர். தொடர்ந்து நாங்கள் பயணிக்கத்தானே போகிறோம். தொடர்ந்து பயணிக்க போகிறோம். இன்னும் பல தகவல்களை உங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு இறைவன் பாபாக்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த ஒரு உரையாடல் நம்ம வண்ணா எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து இதுபோல் உங்களுக்கு ஆரோக்கியமான
அட்வைஸான என்ன சந்திப்புகளும் எல்லாம் இடம்பெறும். தொடர்ந்து வெளியில் வேணா யூடியூப்பை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ.